இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து பேக் பார்ட்டு. பேக் பார்ட் வந்து நமக்கு இப்போ இந்த ஷேப்பில் தான் நீங்கள் பேக் பார்ட்டு ஃபோல்டு பண்ணி கட் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு நாச் போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிக்கணும். இதை ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்டு பண்ணணும். நாச்சோட அப்படியே ஃபோல்டு பண்ணணும். இல்லை ஹெம் பண்ணணும், அது வேண்டாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங்கே போட்டுக்கோங்க. ஆமாம், இப்போ ஏன்னா அதெல்லாம் டைம் இருக்கவங்களுக்கு தான் ஹெம்மிங் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நமக்கெல்லாம் ஆகாது அது. இப்போ பேக்கில் வந்து இதை டைரெக்டாகவே நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சு போடலாம். ஆனால் அது எதனால் நம்ம அப்படி போட வேண்டாம் அப்படிங்கிறோன்னா, அந்த ஃபினிஷிங் வந்து எல்லா மெட்டீரியலுக்குமே ஒரே மாதிரி கிடைக்காது. இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்கி கட் பண்ணும்போது நம்ம போடுற லைன் கொஞ்சம் சாய்வாக போட்டால் கூட அந்த ஃபோல்டிங் வந்து ஈவனாக வராது. இப்படி திரிஞ்ச மாதிரி வரும். ஒன் சைடு இறக்கமாகவும் ஒன் சைடு பெருசாகவும் அந்த மாதிரி வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணும்போது தான் நமக்கு அந்த பேக் வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். மேலே எட்ஜில், ஏன்னா கீழே எட்ஜில் போட்டிங்கன்னா அது ஓப்பனாக தான் இருக்கும். மேலே தான் போடணும். இது ஃபோல்டிங், இங்கே தான் தையல் போடணும். ஏன்னா கீழ் ஃபோல்டிங்கில் போட்டால் ஸ்டிஃபாக நிற்காது, அது ஓப்பனாக இல்லை வரும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இந்த 2 நாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது ஆம் ஹோலில் நம்ம நாச் போட்டிருக்கோம். இந்த ஃபோல்டிங்கும் இந்த நாச்சும் நம்ம இதை ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக செட்டாக ஒரே இடத்துல வரணும். ஏன்னா நம்ம கரெக்டான ஃபோல்டிங் கொடுக்கலன்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. இது ஆம்ஹோல் நாச்சு. இந்த ஹைட்டும் அதுவும் கரெக்டாக வரணும். ஏன்னா இதுவும் இப்படி அன்ஈவனாக போகக்கூடாது. இதுவும் கரெக்டான இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். இந்த நாச்சும் கரெக்டாக வரணும். அப்போ இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம். அது இல்லாமல் இந்த சென்டரில் மார்க் பண்ணி டாட் போடணும். இதில் வந்து இது மிட் பாயிண்ட். இந்த 1.5 இன்ச்சு விட்டுறணும். இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணணும். இல்லாட்டினா மெஷர் பண்ணி சென்டர் பாயிண்ட் வச்சு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங். நீங்கள் ஹாஃப் ஃபோல்டு பண்ணிங்கன்னா தான் ஒன் சைடு ஓப்பன் ஆகும்போது 1 இன்ச் வரும். ஓகேவா? அப்போ இந்த டாட் வந்து நீங்கள் வந்து இந்த நீடில் பெருசு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு இங்கே ஒரு கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்லேயும் இங்கேயும் குத்திட்டிங்கன்னா 2 டாட்டும் ஒரே அளவாக வரும் உங்களுக்கு ஹைட்டு. இல்லாட்டினா ஒன்று அதிகமாக ஒன்று குறைவா அந்த மாதிரி வரும். இப்போ நீடிலில் ஒரு ஹோல் 2ஐயும் ஃபோல்டு பண்ணி ஒரு ஹோல் போட்டிங்கன்னா 2 இதுவும் ஒரே அளவாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு நீடிலில் வந்து ஒரு இது போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஆமாம், ஹெம் போட்டு, அதாவது ஃபோல்டு நாம் இப்போ வந்து ஹெம்மிங் வந்து விட்டுருங்க. அது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி சப்போஸ் ஹெம்மிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டிங்க்கு இந்த மிடில் வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு போட்டு விட்டுருங்க. ஈஸியாக பிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஹெம் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களால் ஹெம் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இல்லாட்டினா லூஸ் வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ சாரீ ஃபால் எப்படி வைக்கிறோம், கீழே ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஹெம் பண்ணிவிட்டு அந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் ஹெம் வந்து கரெக்டாக நீட்டாக வரும். அப்போது இது வந்துட்டு நீங்கள் இந்த ஹைட் வந்து கரெக்டாக இப்போ இந்த நீடிலில் மார்க் போடும்போது இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதே ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 வேஸ்ட்டுக்கு இங்கே ஒரு நீடிலில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அந்த 1 இன்ச் இங்கே நம்ம பிடிச்சிட்டோம் டாட்டு. அப்போ வந்து அந்த 1 இன்ச் இல்லாமல் எவ்வளோ வருதோ இந்த இடத்துல வந்து ஒரு நீடிலில் மார்க் போட்டுக்கோங்க. வேஸ்ட்டு 1/4 வேஸ்ட் இந்த பாயிண்ட்டு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது 1.5 வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு. இங்கேருந்து நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணணும். இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இங்கே வந்து 1/4 வேஸ்ட் வந்து நீடிலில் மார்க் போட்டுக்கணும். அந்த ஃபோல்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட்டு இல்லை இது உங்களுக்கு இல்லை டாட் இல்லாமல் 32 அப்படின்னா 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும். ஆமாம், இந்த டாட் போயிட்டு நமக்கு அந்த 1 இன்ச்சு நம்ம விட்டது இங்கே இது இப்போ டாட் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வர்ற அளவு வந்து இங்கே நீடிலில் மார்க் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஈஸியாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அந்த பாட்டம் ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க அல்லது ஹெம் பண்ணுங்கள். ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஹெம் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம விட்டுருக்க டாட்டுக்கு வந்து நீடில் மார்க், அதாவது இந்த 1.5 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி நீடில் ஹைட்டுக்கு மார்க் போட்டுட்டு டாட் பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச் வச்சு 1/4 வேஸ்ட் வச்சு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. பேக் போர்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணணும். இப்போ லைனிங் ப்ளவுஸுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம், ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் இந்த போர்ஷனை வந்து நம்ம அடித்து அப்படியே டேர்ன் பண்ணிடுவோம். அந்த 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டேர்ன் பண்ணிடுவோம். ஒரு சிலர் அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க பேக்கில் வந்து இந்த கிளாத் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல திக்காக வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணலாம். இல்லை அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இதில் இருக்க அந்த 1/2 இன்ச்லேயே நம்ம அடித்து அப்படியே டேர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவோம். அது நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அப்படியே பண்ணால் போதும். இது வந்து நார்மல் ப்ளவுஸ். இது ஓகே தானே?